பட் பிரதருடைய கொஸ்டின் சர்ச்சுக்கு சொல்ல விரும்புறதை விட நான் வந்து சர்ச்சு லீடர்ஸுக்கு தான் சொல்ல விரும்புகிறேன். லைக் priest, லைக் பீப்புள், லைக் பாஸ்டர், லைக் பீப்புள். ஏன்னா சீஷன் குருவுக்கு மேற்பட்டவன் அல்ல, மிஞ்சி போனால் குருவுக்கு தான் வரலாம். அப்போ இந்த குருக்கள் அல்லது மேய்ப்பர்கள் அல்லது போதகர்கள் அல்லது பாஸ்டர்கள் அவங்க வந்து காரியங்களை சரியானபடி நிறையா சீர்திருத்தம் செய்யாவிட்டால் நம்முடைய எழுப்புதல் என்கிற பேச்செல்லாம் ஒரு கனவாகத்தான் இருக்கும், அது என்றைக்குமே நனவாகாது அப்படிங்கிறது என்னுடைய வாழ்ந்த நம்பிக்கை. ஒரு சின்ன எடுத்துக்காட்டு, ஒரு வாரம் ப்ரிப்பேர் பண்ணாமல் சண்டே மார்னிங் புல்பிட்டில் ஏறுற பாஸ்டர்ஸ் இன்னைக்கு நிறைய இருக்காங்க. ஒரு வாரம் ப்ரிப்பேர் பண்ணாமல் 1 மணி நேரம் பிரசங்கம் சண்டே பண்ணுறதுக்கு பிரசங்க பீடத்தில் துணிஞ்சு ஏறுற பாஸ்டர்ஸ் நிறைய இருக்காங்க. ஒரு கெஸ்ட்டு நமக்கு வர்றாங்கன்னா ஐயோ அவங்க வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி பின்வாசல் வெளியே போய் ஒரு இட்லி வடைலாம் வாங்கிட்டு வந்து சொல்லி அப்படியே அது பண்ணுவோம். தட் இஸ் டிஸ்ரெஸ்பெக்ட் த கெஸ்ட். 200 பேர் 300 பேர் உங்க பிரசங்கத்தை கேட்க வர்றாங்க இல்லையா, என்ன ரெஸ்பெக்ட் அவங்களுக்கு கொடுக்குறீங்க? ஒரு கெஸ்ட் வர்றாங்கன்னா நம்ம எவ்வளோ நேரம் ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் அவங்க ப்ரிப்பேர் பண்ணுறாங்க, ஃபுட்டை எவ்வளோ ப்ரிப்பேர் பண்ணுறாங்க மென்டலி. அது நம்ம பேசுவோம் ஏதாவது அப்படின்னு சொல்லிட்டு போகிறது. Disrespecting the congregational members is number one sin of most of the pastoral community today. ஒரு வாரம் ப்ரிப்பேர் பண்ணாம 1 மணி நேரம் பிரசங்கத்துக்கு ஏறவே கூடாது. அதை விட அந்த வேலையை விட்டுட்டு வேற எங்கேயாவது வேலைக்கு போகலாம். உருப்படி அவனுக்கு ஒன்றும் செய்ய தெரியலையே, இதை செய்ய தெரியலையே அவனுக்கு. அங்க முதல்ல அங்க ஆரம்பிக்கணும் அந்த ப்ரிப்பரேஷன். அந்த ப்ரிப்பரேஷன் என்ன? செல்ஃப் எக்ஸாமினேஷன். தேவையற்ற வேலைகளை தள்ளி வச்சுட்டு பில்டிங் ஒர்க்கு, அது எதுக்கு நீங்க போய் பார்க்க போகணும்? அதுக்கு வேற ஒருத்தர் கொடுங்க அந்த வேலையை, பில்டிங் ஒர்க்கை. ஃபைனான்சியல் ஒர்க்கை வேற ஒருத்தர் கொடுங்க. நீங்க என்ன ரொம்ப ஞானிகளா உங்களை விட, ஆதி அப்போஸ்தலரை விட? விதவைகள் பராமரிப்பு தேவனுடைய வசனத்திற்கு ஒத்தது, தேவனுடைய இதயத்திற்கு ஏற்றது. பழைய ஏற்பாடு பூரா விதவைகளின் தேவன் அவர் சொல்லப்படுகிறார். விதவைகளுக்கு சரியானபடி பராமரிக்கலன்னு சொன்னா அதை பார்க்க போறது தப்பா? தப்பு கிடையாது, அது பார்க்க போறது சரி. ஆனா அவங்க என்ன சொன்னாங்க? ஜெபத்திற்கும் நாங்க வந்து இதை விட்டுட்டு அங்க போக மாட்டோம். விதவைகளுக்கு சாப்பாடு போடுறத ஒரு பாஸ்டர் போய் பார்த்தானே, அது நிறைய போட்டுங்க, ஆள் போட்டுங்க, நீங்களே ஆளை சூஸ் பண்ணீங்க, நாங்க வேணா கழிச்சு ஜெபம் பண்றோம், அவ்வளவுதான். நாங்களோ ஜெபம் பண்ணுவதிலும் வேதவசனத்தை பிரசங்கிப்பதிலுமே தரித்திருப்போம். இங்கிலீஷ் ரொம்ப அழகா இருக்கு. We will give ourselves. அந்த give ourselves is a very strong language. எங்களுக்கு அதுதான்ப்பா வேர்ட் ஆஃப் காட் ப்ரீச் பண்றது, அதுக்காக ப்ரிப்பேர் பண்றது, அதுதான் எங்களுக்கு வேற ஒன்றும் வேண்டாம். பெரிஃபெரலே எங்களுக்கு வேண்டாம், அதெல்லாம் மட்டும் பார்த்துக்குங்க. இன்னைக்கு இங்கே தான் பெரிய சோதனை நம்ம பாஸ்டர்ஸ் நிறைய பேருக்கு வந்தது. எங்கே வந்தது? முதல்ல ஆர்ஃபனேஜ் சோதனை வந்தது. அவங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஆர்ஃபனேஜ் சோதனை வந்து தான் அநேகருடைய தரிசனத்தை பாழாக்குச்சு. அடுத்தது பைபிள் காலேஜ் சோதனை. ஏன்னா இதெல்லாம் ஒரு அமெரிக்காவுக்கு போயிட்டு வந்தால் அங்கே ஒருத்தங்க யாருக்கு நம்ம பணம் கொடுக்கலாம், அப்போ தான் பணம் ரைஸ் பண்ணணும் பார்ப்போம். ஒன்றும் ஆர்ஃபனேஜ்மா அல்லது நீ பைபிள் ஸ்கூல் ஆரம்பிப்பா, நான் உனக்கு ஸ்பான்சர் பண்றேன்மா பைபிள் ஸ்கூல். இப்படி ஒன்னொன்னா ஆரம்பிச்சு இதை விட்டுட்டோமே, விட்டு போட்டதை விட்டுட்டோமே, இதை திறந்து வச்சுக்கிட்டு திறந்த இருதயத்தோட அது என்னாச்சு இது என்னாச்சுன்னு யோசிக்காம இருந்தா தானே மேல இருந்து வரும். இந்த ஒரு தவறுதல் சரியாகிற வரைக்கும் ரொம்ப சாரி, so many things இருக்குது. ஆனா அந்த பாஸ்டர்ஸ் இன் ப்ரிப்பரேஷன் ஆஃப் தேர் மெசேஜஸ் 1 வீக் கூடிய மட்டுக்கும் மற்ற காரியங்களை எல்லாம் ஒதுக்கி தள்ளி வச்சுக்கிட்டு இதுக்கு வந்து புல்பீட்டில் ஏறினோடனே கர்த்தரன் மெய்ப்பரா இருக்கிறார், அவர் புல்லுள்ள இடங்களில் என்னை மேய்த்து, வைக்கோல் உள்ள இடங்கள்ல தான் இன்னைக்கு மேய்க்கிறாங்க. புல்லு வேற வைக்கோல் வேற. பழச வந்து மைக்ரோவேவ்ல ரீஹீட் பண்ணி தான் சர்வ் பண்றாங்க, எல்லாம் ஃப்ரோசன் மெட்டீரியல்ஸ். ஃப்ரெஷ், அந்த கிரீன் பாஸ்டர்ஸ்னா என்ன? ஃப்ரெஷ்ஷா வருதுன்னு அர்த்தம். அமர்ந்த தண்ணீர், சோ ரிஃப்ரெஷிங். எப்பவும் பாரு முக்காவாசி பாஸ்டர்ஸ் பயப்படாத பயப்படாத பயப்படாத, கர்த்தருக்கும் பயப்படுறத விட்டுட்டான். வேற உண்மை கிடைக்கலையா? நல்லா ஆறுதலா இருந்துச்சு. அதுக்காக ஆறுதல் பேசக்கூடாதா? பேசுங்க. சபைக்கு வெளியே பாவி கிடையாது, நல்லா கவனிச்சுங்க. சபைக்கு உள்ள பாவி கிடையாது, சபைக்கு வெளியே பரிசுத்தவான் கிடையாது. இதான் ரைட் டெஃபினிஷன் ஃபார் a church. No saint outside, no sinner inside. விசுவாசிங்க தான் அங்க போகணும். விசுவாசிகளுக்கு தான் நீங்க செய்தி கொடுக்கணும், எக்யூப் பண்ணணும், எடிஃபை பண்ணணும், என்ட்ரால் பண்ணணும். அவனை க்ளோசிங்ல ஏதோ அவங்க ஒரு 4 அவிசுவாசிகளை கூட்டு வந்திருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு இவாஞ்சலிஸ்டிக் வரும். இவாஞ்சலிஸ்டிக் செர்மன்ல வச்சு தான் இன்னைக்கு நிறைய பேர் மெகா சர்ச் கட்டுறாங்க.
எடிஃபிகேஷன்ஸ் மெசேஜஸ் கொடுத்தா நிறைய வரமாட்டாங்க. ஏன்னா அதில் கரெக்ஷன் இருக்கும், அதில் ரெபியூக் இருக்கும், சீர்திருத்தம் இருக்கும் அதுக்குள்ள. அதெல்லாம் பண்ணிட்டு கடைசியில் முடிக்க போகும்போது இன்னும் நீங்கள் யாரும் இந்த அனுபவத்திற்குள் வரையில்லை என்றாலும் சொல்லி முடிக்கலாம். இது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். திருச்சபையை பொறுத்தளவில் அவங்க கேட்டாங்க. அதில் என்னை பொறுத்தளவில் என்னுடைய கோபம்னு கூட சொல்லலாம் பாஸ்டர்ஸ் மேலே இருக்கு. ஏன்னா பட்டினியாக கிடக்குறாங்க. அந்த 1 hour மெசேஜ் வச்சு அவன் இன்னொரு 1 week ஓட்டணும். அப்போ எப்படிப்பட்ட ஃபுட் அது இருக்கணும்? அப்படி கனமான கெட்டியான புலால் உணவு. அன்னைக்கே பவுல் வந்து கஷ்டப்பட்டார். மாம்சம் புசிக்க வேண்டிய நீங்கள் இப்பொழுது உங்களுக்கு நான் பாலை கொடுக்க வேண்டியது இருக்கு. அன்னைக்கு பாலாவது இருந்துச்சு, இன்னைக்கு பாலும் இல்லை. இன்னைக்கு என்ன இருக்கு? பாலுக்குள்ள தண்ணி ஊத்துறாங்க. இப்ப சில சபைகள்ல தண்ணிக்குள்ள பாலை ஊத்துறாங்க. வாட்டரி மில்க் போய் இப்ப மில்கி வாட்டர் வந்துருச்சு. ஆனா வித்தியாசம் தெரியாது, எல்லாம் வெளியே தானே இருக்கும். எவ்வளவு தண்ணி ஊத்தினாலும் வெளியே தானே இருக்கும். ஆண்டவரே எங்கள் மேல் இரக்கமாயிரும், ஆண்டவரே எங்கள் பாஸ்டர்ஸ் மேல இரக்கமாயிரும். ஆண்டவரே போய் உட்கார்ந்தா நல்லா அந்த 1 மணி நேரம் அப்படி ரிச் ஃபுட் எனக்கு கிடைக்கணும் ஆண்டவரே. இந்த பைபிள்ல இல்லாத காரியங்களா கிடைக்கணும் ஆண்டவர். அந்த பலத்தோட நான் 1 வாரம் ஓடணும் ஆண்டவரே. இது வந்த பிறகுதான் பிரதர் லோக்கல் சர்ச்சஸ்ல ஒரு எழுப்புதலும் ஒரு எழுச்சியும் உண்டாகும். இது என்னுடைய அநேக காரியங்கள், முக்கியமான காரியத்தை நான் எல்லாத்தையும் போய் சொல்ல முடியாதுல்ல, ஒன்று சொல்லி